ஹலோ buddies, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான ஓவரால் அனலிசிங் அண்ட் டைரக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஓவர் வியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கும் சரி, வீக்லி ஸ்டார்ட்டுக்கும் சரி, நம்ம என்ன அனலிசிங் கொடுத்துருந்தோம், அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நோ மோர் டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் அனலிசிங் மட்டும் இல்லாமல், இன்னைக்கு டேவினுடைய ஒட்டுமொத்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல அந்த ஒரு இம்பார்ட்டன்டான டைம்ல எப்படிலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே பை டே அடுத்தடுத்த டேஸ் நீங்க இதே செட்டப்ப, இதே ஒரு சேஞ்சஸ வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டைரக்ஷன், நான் எடுத்த அதே என்ட்ரி அண்ட் நம்மளுடைய செட்டப்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான மண்டே மார்க்கெட்டுக்கு நேத்து வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,400ல சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஆர் எல்ஸ் 24,500 பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது 2ல எது நடந்தாலும் கண்டிப்பா மார்க்கெட் 24,600க்கு ரீச் ஆகும் அப்படின்றது போல நேத்து வீடியோல கிளியரா நான் சொல்லியிருப்பேன். அண்ட் 2, 3 அனலைசிங்கும் குடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா மார்க்கெட் ஓப்பன்ல 24,500 வந்து பிரேக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டவுன் சைடு எம்டிசி செட்டப், பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் பண்ணல. அதனால அந்த என்ட்ரி எடுக்கல. மார்க்கெட் அகைன் 24,500ல ரீட்ரேஸ் எடுத்தது. இது கரண்ட் டேவினுடைய ஆப்டிமல் பாயிண்ட்ல இருந்து ஒரு புல்லிஷ் என்ட்ரி. பட் என்னுடைய பர்சனல் செட்டப் விபிடிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விபிடி செட்டப் இங்க தான் கிரியேட் ஆச்சு. சேம் அஸ் அதே என்ட்ரி அகைன் 24,550 பிரேக் பண்ணையில என்ட்ரி அண்ட் பெர்ஃபெக்ட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணி இந்த புல்லிஷ் என்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் வால்யூமுடைய சப்போர்ட்டும் கரெக்ட்டா இருந்துச்சு அந்த டேட்ல. ஸோ இந்த செட்டப் தான் என்னுடைய பர்சனல் செட்டப். எம்டிசி அண்ட் விபிடி பிளஸ் ஓஏ செட்டப். இது 3யும் நீங்க கம்பைன் பண்ணி எடுக்கையில உங்களுடைய கன்சிஸ்டன்சி லெவல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வான்ட் டு லேர்ன் தி ஸ்ட்ராட்டஜி ஆர் ஆப்ஷன்ஸ் பத்தி ஓவராலா கிளியரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு அனலைசிங் பார்க்க போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கான இந்த பீக் டைம்ல அந்த ஒரு டைம்ல வந்து டேட்டாஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நான் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து இந்த பேக் டெஸ்டிங்கையும் சரி, ஓவராலா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்மளுடைய டிஸ்கார்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? ஸோ அத தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஸோ இந்த என்ட்ரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பிளேஸ் பண்ணது 12:14 ஆர் 12:15ல வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைமினுடைய டேட்டாஸ் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஸோ 12:20 இதுதான் 12:20க்கான ஓவரால் டேட்டா. ஸோ 12:20 அண்ட் 9:15 டேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 24,550 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கும். 24,500 ஆல்ரெடி அந்த சப்போர்ட்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு புல் சைடு நல்லா ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில அ இதுதான் இதுதான் வந்து 12:25 அந்த நமக்கு என்ட்ரி கிடைச்ச அந்த 15க்கு அப்புறம் இருக்கிற அந்த ஒரு 10 மினிட்ஸ் டைம். ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரில பார்த்தீங்கன்னா 24,550 ப்ரீவியஸா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸா இருந்த டேட்டா வந்து சப்போர்ட்டா மாறி இருக்கும் 24,550. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவராலா 12:10 டூ 12:25 லாஸ்ட் 15 மினிட் டேட்டால கால் சைடு அன்வைண்டிங் நடந்திருக்கும். அதாவது பையர்ஸ் உள்ள என்டர் ஆயிருப்பாங்க. புட் சைடு ரைட்டிங்ஸ் நடந்திருக்கும். அதாவது செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே அந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 12:20க்கு ரீடச் அதாவது ரீமிட்டிகேட் இது வந்து 12:20னா 12:24க்கு இந்த டேட்டா தான் நம்ம இப்ப ரீட் பண்ணோம். அதே போல மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு நல்ல பூம் குடுத்திருக்கும். ஸோ இது வந்து பேசிக் வே ஆஃப் ரீடிங் எ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பல நாள் பேக் டெஸ்டிங்கோடைய ஒரு வீடியோ வந்து நான் கம்மிங் வீக்ல வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அது அநேகமா இந்த வீக்ல இருக்கும். ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நான் கிளியரா குடுக்குறேன். ஸோ இப்படி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் செக் பண்ணி எடுத்தேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட வந்து ஓவர் வியூ பில்ட் பண்றதுக்கு முன்னாடி, இங்க இருக்கிற ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கட்டும், ப்ரீவியஸ் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கட்டும், இங்க நம்ம எம்டிசின்னு சொல்லக்கூடிய ட்ரேடா இருக்கட்டும், விபிடின்னு சொல்லக்கூடிய ட்ரேடா இருக்கட்டும், பிளஸ் ஃபைனலா தான் ஓஏ கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா சிம்பிளான ஒரு ஓஏ தான் நான் இதுலயும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலயும் உங்களுக்கு வந்து சொல்லப் போறேன். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு வைங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.
சரி, ஓகே. ஸோ ஓவராலா நாளைக்கான மார்க்கெட்டோடைய ஓவர்வியூ பார்க்க போவோம். இது எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நாளைக்கு இதே போல உங்களுக்கு 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். வீக்லி இல்ல, டெய்லி ஒரு ட்ரேட் கண்டிப்பா உங்களுக்கு இதுபடி நீங்க பில்ட் பண்ணிட்டு வைக்கணும். ஸோ அந்த டைம்ல மட்டும் பார்க்கக்கூடாது. இப்ப நான் பார்த்த மாரி நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு போய்லாம் பார்க்கக்கூடாது. இந்த ட்ரேட புல்லிஷ் தான் அப்படின்னு பில்ட் பண்றதுக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய ஒர்க்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கணும். கரெக்ட்டான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்டா இருக்கட்டும், ஓவரால் ஓஐ சேஞ்சா இருக்கட்டும், பிரைஸ்ல சேஞ்சா இருக்கட்டும், அண்ட் டெக்னிக்கல்ஸ்ல உங்களுக்கு இந்த இங்க சொன்ன மாரி ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி நெறைய திங்ஸ் இருக்கு. நீங்க மார்க்கெட்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட அலைன் பண்றதுக்கு. இப்ப நான் சொன்னது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் தனியா பிளைண்டா நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன். பட் அந்த மாரி நம்ம எங்கவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அத தான் டே பை டே எல்லா வீடியோலயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு மட்டுமே ட்ரேட்ஸ் எடுத்து சம்டைம்ஸ்ல லாஸஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையாவே இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கான மார்க்கெட்டுக்கான ஓவரால் டேட்டாவ நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபியூச்சருடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து மார்க்கெட்ல ஷார்ட் பில்டப் இருந்துச்சு. இன்னைக்கு நடந்த ஒரு புல்லிஷ் மூவ்ல ஒரு நல்ல லாங் பில்டப் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்துடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு ஈக்குவலான லாங் பில்டப் நடந்திருக்கு. என்கல்ஃபிங் கிடையாது. ஈக்குவலான லாங் பில்டப். ஸோ இத நான் சொல்றேன். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்கல்ஃபிங் கிடையாது. ஈக்குவலான லாங் பில்டப். அத அப்படியே நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து வந்தீங்கன்னா, நேத்தினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோலயே நம்ம ஷோ பண்ணியிருப்போம். சப்போர்ட்ஸ் ஆர் மோர் வீக்கர் தென் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கான டேட்டா பாருங்க. அப்படியே ஈக்குவலைஸ் டேட்டாவா இருக்கும். ஸோ இங்க 24,500 இருக்கட்டும், 25,000 இருக்கட்டும், 24,800 இருக்கட்டும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டேட்டாவ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும். அண்ட் கால் அண்ட் புட்டினுடைய ஓவரால் ஓஐ பேலன்சிங்கா இருக்கு. ஸோ 2மே ரொம்ப ஈக்குவலா இருக்கு. அது நான் இங்க சொன்னது தான். இங்க உங்களுக்கு என்கல்ஃபிங் நடக்கல. ஈக்குவலா இருக்கு. சேம் அஸ் அதே டேட்டா தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும். இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் நேத்து இருந்த டேட்டாவ விட இன்கிரீஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ நேத்து கால் ஓஐ தான் நேத்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னைக்கு கால் ஓஐல ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கு. இது அவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. சும்மா சின்ன சேஞ்சஸ் தான். பிசிஆர் பார்த்தீங்கன்னா 0.99 அதாவது 1. ஸோ 1 பிசிஆர்ன்றது நியூட்ரல் மார்க்கெட். இதுல நம்ம புல்லிஷும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பியரிஷும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால இதுல என்னென்ன டைரக்ஷன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபைனலைஸா இன்ட்ராடே உடைய டேட்டா வச்சும், எஃப்ஐஎஸ் ஓட ஆக்டிவிட்டீஸ் வச்சும் நம்ம பில்ட் பண்ணலாம். இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க எல்லாமே கால் அன்வைண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ட அதாவது கால் ரைட்டர்ஸ் எல்லாமே தன்னுடைய ட்ரேட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட் டவுன் சைடு போணும்னு யாரெல்லாம் ட்ரேட்ஸ் எடுத்து வச்சாங்களோ செல்லர்ஸ், அவங்க எல்லாம் தன்னுடைய ட்ரேட்ஸ க்ளோஸ் பண்றாங்க. ஸோ அவங்க க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆப்போசிட் சைடும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் சைடு டேட்டா கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது புட் சைட் டேட்டா அதிகமா இனிஷியலைஸ் ஆயிருக்கு. புட் சைட் டேட்டாவ அதிகமா ரைட் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அப் சைடு தான் நம்ம மார்க்கெட்ட கொண்டு போயிருக்காங்க. அதே போல டேட்டால தான் இன்ட்ராடேல நல்ல டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அதனுடைய ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 6 crore புட்ல பிளஸ்ல இருக்கும். கால் -1 crore இருக்கும். ஸோ இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே ஒரு ஹையர் ரேஷியோ ஃபார் அப்சைட் மார்க்கெட். இன்ட்ராடே டேட்டா புஷ் பண்ணது. பட் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ என்னென்ன நடக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஓவரால் லாங் டேர்ம்ல தான் பிளான் பண்ணுவாங்க. லாங் டேர்ம்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் நியூஸ் வச்சு நம்ம பார்த்தாலும், நம்ம புல்லிஷும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பியரிஷும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால நாளைக்கு ஒரு வாலடைலான மார்க்கெட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஓல்டு பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்கு டியூஸ்டே எக்ஸ்பைரி. ஃபர்ஸ்ட் டியூஸ்டே எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா டேட்டாஸையும் அப்படியே நெக்ஸ்ட் வீக்குக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் மாடரேட்டான பேலன்சிங் டேட்டாவை அப்படியே கொண்டு போகிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஓவராலாக மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி தான் மிஞ்சும், சைடு வேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் ஓவரால் டேட்டா கலெக்ஷன். ஸோ மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் ஓவர்வியூக்கு பார்க்க போவோம். ஸோ டெக்னிக்கல் ஓவர்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பாட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃப்ஐ ஸ்டில் இன் செல் சைடு. ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 24,625ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,748ல க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்பை இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,600 டு 24,800 வரை நியர்பை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை தான் பார்க்கணும். ஏன்னா சேம் அதே 120 பாயிண்ட்ஸ் ஒரு டைவர்ஜன்ஸ் வந்து இருக்கு. நிஃப்டிக்கு ஸ்பாட்டுக்கும் அண்ட் ஸ்ப்ரெட் ஃபியூச்சருக்கும் சாரி. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் எ மினிட். நான் அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு இங்கே கொண்டு வரேன். ஓகே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 24,600 நேத்து இருந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இன்னைக்கு
அப்படியே சப்போர்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. 24,600 இருக்கட்டும், 550 இருக்கட்டும், 500 இருக்கட்டும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நேத்து வீக்கரா இருந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் டேட்டாஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. 24,650, 24,700 அண்ட் 24,750. இதுதான் நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்த ட்ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் சப்போர்ட் சைடு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல டேட்டாஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேத்து இருந்தத விட கொஞ்சம் மார்க்கெட்ல கெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேலன்சிங் டேட்டாவா இருக்கு. இதில ஈஸி பிரேக் பாயிண்ட் ரொம்ப கம்மி தான். 24,450 அண்ட் 24,750. ஸோ கண்டிப்பா அவ்வளோ தூரம் மார்க்கெட் போறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. ஸ்பாட்ட வச்சு நீங்க பிளான் பண்ணணும். ஸோ ரொம்ப, 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 ரொம்ப சான்சஸ் கம்மி. பிசிஆர் நியூட்ரலா இருக்கிறதுனால, டைரக்ட் சென்ஸ நம்ம அவ்வளோ ஈஸியா பில்ட் பண்ணிற முடியாது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓப்பனிங் ரேஞ்சில மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்ல போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சைட்வேஸ்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, புல்லிஷ்ல போயிட்டு இந்த லிக்விடிட்டியோ ஆர் எல்ஸ் 24,700க்கு மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு, அங்கருந்து அகைன் தன்னுடைய ஒரு 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 டவுன் சைட் மூவ் குடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. டவுன் சைட் மூவ் 24,600ல தான் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடியே கன்சாலிடேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஒரு 12 டூ 12:20ல ஒரு ரிவர்சல் ட்ரேட் இருக்கும். அது புல்லிஷ்னாலும் சரி, பியரிஷ்னாலும் சரி, கண்டிப்பா ஒரு ரிவர்சல் ட்ரேட் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. டேட்டா சப்போர்ட்டும், டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்ட்ரி போங்க. இல்லாட்டி அந்த டேவே ஸ்கிப் பண்ணுங்க. இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற என்னுடைய ஒரு 100% வியூ இதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தவிர வேற எது நடக்கிறதா இருந்தாலும் டேட்டாஸ் எனக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ணா மட்டுமே நாளைக்கான ட்ரேட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பைரில நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கான ட்ரேட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவு நான் டிகேஸ்லலாம் போய் ப்ளே பண்ற அளவுக்குலாம் நான் ட்ரேட்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஓரளவு என்னுடைய செட்டப் விபிடியா இருக்கட்டும், எம்டிசியா இருக்கட்டும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கட்டும். எப்போ சப்போர்ட் பண்ணுதோ அப்பதான் என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்க்கான ரிவ்யூ அண்ட் வெட்னஸ்டே மார்க்கெட்க்கான ஓவரால் அனலைசிங் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.